ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேபர் ஸ்வாடு அப்புறம் ஃபஸ்ட்டு சீல் இருக்க எல்லா ஃபைட்டிங் ஸ்டைல் இந்த எடுக்க போகிறோம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சம்மருக்குள்ளே 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சேபர் ஸ்வாட் எடுத்துருவோம் கைஸ். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே இதுக்கு போகணும், ஸ்கை ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே போகணும். என்கிட்ட ஸ்மோக் ஃப்ரூட் தான் இருக்குங்காட்டி மெதுவாக போயிட்டுருக்கேன். ஸ்கை ஐலாண்ட்ஸ் கிட்டே போனோன்னே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸ்கை ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் கைஸ், அங்கே வந்துக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு ரீஃபண்ட் கோடு வேணும். ஏன்னா எல்லாம் பிளாக் ஃப்ரூட்ஸு இது ஸ்வாடு அது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ரீஃபண்டு கோடு வேணுமே. அப்படியே ஒரு ரீஃபண்டு கோடு போட்டேன், அதான் அது எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே காணாங்க கைஸ், அந்த ரீஃபண்டு கிட்ட ஒன்றுன்னு காட்டும்ல, அது காட்ட மாட்டேங்குது. சரி, இப்போ நான் வந்து ஓம் இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து இன்னொரு ரீஃபண்டு கோடு கேட்டிருக்கேன். அதாவது இன்னொரு ரீஃபண்டு கோடு சொல்லியிருக்கேன். அவன் சொல்கிறான். என்ன கோடுனா கீட் _ ரீசெட் கைஸ். நீங்களும் இது பண்ணிக்கோங்க, எல்லாமே கேபிட்டலில் கிட் _ ரீசெட்டுன்னு வரும். நான் வந்து எல்லாத்தையும் ஸ்மாலில் போட்டிருப்பேன், அப்புறம் திருப்பி அழிச்சிட்டு தான் கேபிட்டலில் போடணும். ஏன்னா அந்த பைத்தியக்காரன் வந்து வெறும் கிட் ரீசெட்டுன்னு போடுறான்னு சொன்னான், கேபிட்டல்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எல்லாம் கேப்ஸில் போட்டுக்கோங்க கைஸ், எல்லாம் கேப்ஸில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கோடு ஒர்க் ஆகும். ஓகே, வந்துருச்சு பாருங்க கைஸ். கொடுத்துட்டு நம்ம ரீசெட் கொடுத்தா 684 இருக்குது. 684 பார்த்தீங்கன்னா ஒரு 200 இதுக்கு 200 இது வந்து டிஃபென்ஸுக்கு போட்டுடலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம இதுக்கு போட்டுடலாம், மீலிக்கு. அந்த ஸ்கை ஐலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வாங்குவீங்கள்ல, அதுக்கு அப்படியே நேர் பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கல் மாதிரி, பெரிய கல் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா மேடு சயின்டிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, அதுலேருந்து நேர் பின்னாடி வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா மேடு சயின்டிஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டார்க் ஸ்டெப் ஃபைட்டிங் ஸ்டைல் எடுக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், டார்க் ஸ்டெப் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் பைரட் வில்லேஜுக்கு வரணும். இங்கே இருக்கிற இந்த செஸ்ட் எடுத்துப்போம். பைரட் வில்லேஜுக்கு வந்துட்டு இந்த 2 வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே இது மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இவன்கிட்ட பேசணும். டார்க் ஸ்டெப் டீச்சர்னு இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் டாக் கொடுத்து பேசுனீங்கன்னா 1,50,000 ரூபா கேட்பான். அப்புறம் நீங்கள் அவன்கிட்ட இது 1,50,000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டார்க் ஸ்டெப் ஃபைட்டிங் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருவான். இது காலிலே உதைக்குங்க இந்த ஃபைட்டிங் ஸ்டைலு. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்ரு கும்ஃபு எடுக்கலாம் வாங்க. வாட்ரு கும்ஃபு ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் அண்டர் வாட்டர் சிட்டிக்கு வரணும். அண்டர் வாட்டர் சிட்டிக்கு வந்துட்டு அங்கே பாஸ் இருப்பான்ல, பாஸ் இருக்கானா உள்ள இருங்க பார்த்துருவோம். பாஸ் இல்லை கைஸ், இன்னும் 4 நிமிஷம் ஆகும் பாஸ் வரக்கு. அந்த பாஸ் ஒரு இடத்துல இருப்பான்ல, அதிலிருந்து நீங்கள் ரைட் சைடு போகணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு கதவு மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே போக முடியாது. அங்கே ஒரு டார்க் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு போக முடியாது, இந்த சைடு தான் வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ரு கும்ஃபு டீச்சர்னு இருப்பான், அது தெரியுதா கைஸ், அதுக்கு இன்சைட் டோர் மாதிரி இருக்கும், அதில் தான் வர முடியும். வாட்ரு கும்ஃபு டீச்சர்னு இருப்பான். அவன்கிட்ட போய் பேசி நீங்கள் 7.5 லேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ரு கும்ஃபு சொல்லி கொடுத்துருவான். சரி வாங்க நம்ம போய் இப்போது சேபர் ஸ்வாட் எடுப்போம் கைஸ். அந்த வாட்ரு கும்ஃபு டார்க் ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேபர் ஸ்வாட் எடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா அங்கே சேபர் ஸ்வாட் இருந்திருக்கும். சேபர் ஸ்வாட் அப்புறம் லைட்டுன்னு நினைக்கிறேன், அது இருந்திருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணேன். அதுங்காட்டி தான் அதில் சேபர் ஸ்வாட் இருந்துச்சு. இப்போ சேபர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்கிளுக்கு போகணும் கைஸ். ஜங்கிளுக்கு போயிட்டு அங்கே பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுத்தணும். இந்த ஸ்மோக் ஃப்ரூட்டை வச்சுட்டு லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. ஃபஸ்ட்டு இதுங்க கைஸ், அந்த ட்ரைட் ஓஷன் வந்துவிட்டோம். அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. இங்கே ஒரு செஸ்ட் எடுத்துப்போம். வாடா இருங்க கைஸ், அவன் வந்தானே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவனும் வந்துட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும்ல கைஸ், அந்த இங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு செஸ்ட்டு இருக்கும். அந்த செஸ்ட்டுக்கு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். நாங்கள் நைட்டு நேரத்தில் வந்தங்காட்டி கொஞ்சம் இதாக இருக்குது.
அதாவது அந்த குவெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இங்கே மரத்தில் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும்ல கைஸ், அந்த செஸ்ட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுத்திக்கோங்க. இந்த பட்டனில் அமுத்தினா தான் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும், டார்ச்சுன்னு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரில்லா ஐலாண்டுக்கு போயிடணும். அந்த கொரில்லா கிங்கில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஐலாண்டுக்கு போயிடணும். இருங்க, அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ நேரமானு கேட்பீங்க. அங்கே கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சுன்னு செஸ்ட் எடுக்க வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டு மேலே ஒரு கொரில்லா நிற்பான். அங்கே ஒரு மரம் இருக்கும் கைஸ். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொரில்லாக்கு பின்னாடி இங்கே ஒரு கல் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கிட்ட பட்டன் இருக்கும். இருங்க கைஸ் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா கைஸ், இங்கே ஒரு பட்டன் மாதிரி இதை அமுத்திட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜியோலிஸ் இருப்பாங்களே அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். ஜியோலிஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த பட்டனும். இங்கே மேலே ஏறிக்கணும் கரெக்டாக. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அந்த ஃப்ரூட் காட்சாட்டிருந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டனாட் இருக்கும். இந்த பட்டன் அமுத்திட்டு அப்படியே நீங்கள் நேராக அந்த குவெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிருங்க. குவெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கீழே போயிட்டிங்கன்னா அங்கே ஒரு டோராட் ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே போய் டார்ச் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ டெசர்ட்டுக்கு போகணும். இருங்க நான் டெசர்ட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் டெசர்ட்டுக்கு வந்துட்டு அந்த ரைட் சைடு குவெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு வந்து மண்ணுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இன்னும் அப்படியே நிற்கிறான். ஓகே வாடா, என்ன கைஸ் அவனுக்கு ஆச்சு? அங்கே ஒருத்தர் பாருங்கள் போட்டு அடிச்சுட்டு புரட்டிகிட்டு இருக்கான். அவன் மேக்மா பிளாஸ்டர் எப்படி இதிலே கிடைக்கும் தெரியல. அவன் என்ன கடை யூஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து டார்ச் எடுத்து இந்த கதவு கிட்டே வைக்கணும். இந்த கதவு கிட்டே வச்சிங்கன்னா இந்த கதவு பற்றிக்கும் கைஸ். பற்றிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு சேபர் ஸ்வாட் எடுக்க லெவல் ரெக்குயர்மெண்ட் இருக்குது கைஸ். நீங்கள் அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 200 லெவல் இருக்கணும். அதான் நானே 200 லெவல் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் 200 லெவல் இருந்தீங்கன்னா தான் உங்களால் சேபர் ஸ்வாட் எடுக்க முடியும். ஏன்னா அந்த பாஸ் வந்து அவ்வளோ பவராக இருப்பான். நாங்கள் 2 பேர் சேர்ந்தா அவனவே அடிச்சிருப்போம். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரோசோன் வில்லேஜா? ஆமாம், ஃப்ரோசோன் வில்லேஜுக்கு போகணும். இருங்க அந்த ஃப்ரோசோன் வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் அந்த ஃப்ரோசோன் வில்லேஜுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே சைடில் ஒரு கேவுக்குள்ளே போய் ஆறாளாக வாங்குவீங்கள்ல, கரெக்டாக பாருங்கள். அந்த அங்கே லேட்ரு ஏறும்ல கைஸ், அந்த லேட்ரு ஏறுறதுலேருந்து அப்படியே நீங்கள் ரைட் சைடு வரணும். ரைட் சைடு வந்தீங்க, அவங்க பறந்து போயிட்டுருக்கான் ஃப்ளேம் ஃப்ரூட்டை வச்சு. அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இதாட்டு இருக்கும், கேவு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேவுக்குள்ளே போய் நீங்கள் தண்ணி பிடிக்கணும். அவன் வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுருக்கானே, அவனுக்கு வேறு வழி தெரியாது. கூட்டிகிட்டு போடான்னு கத்திகிட்டு இருக்கான். இங்கே வந்தீங்கன்னா இங்கே தண்ணி ஒழுகும். இந்த தண்ணியை நீங்கள் பிடிக்கணும் கப்பில். ஃபில் ஆயிடுச்சு. அங்கே ஐஸ் ஒருக்கி தண்ணி ஊற்றிட்டு இருக்குங்க ஐஸ். கரெக்டாக இதுக்கிட்ட நில்றா, ஃபில் ஆயிரும். அவனுக்கும் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு அங்கே புவர் கெய்யா சிக்மேன் அவன் இருப்பான். அவன்கிட்ட போய் பேசணும் கைஸ். சிக்மேன்கிட்ட போய் நீங்கள் பேசணும். இது மாதிரி ஹெல்ப்புன்னு கேட்பான். ஹெல்ப் கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், நீ போய் என் பையன்கிட்ட பேசு, அவன் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லுவான். அவன் பையன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பைரட் வில்லேஜில் இருப்பான் கைஸ். இருங்க பைரட் வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் பைரட் வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சீஃபுக்கு ரைட் சைடில் ஒருத்தர் இருப்பான். செஃப்பு இப்போ அந்த செஃப் அடிச்சுட்டு தான் வரோம். அந்த செஃப் வந்து நீ என்னோடய அப்பாவுக்கு, இவன் பேர் புவர் மேன், சரி இவன் பேர் ரிச் மேனா. அவங்க அப்பா வந்து புவரு, இவன் ரிச்சு. நீ எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே ஒரு பாஸ் இருப்பான், அவனை அடிச்சுட்டு வா, உனக்கு நான் ஒரு கீ தரேன்னு சொல்லுவான். ஓகே, என் போட்டை இங்கே தான் நிறுத்தியிருக்கேன். அவன் வந்தானா சீக்கிரம் போட் எடுத்து கிளம்பலாம். அங்கே ஒரு மாடர்ன் பாஸ் இருப்பான்ல கைஸ், மாடர்ன் பாஸாக அவன் பேர் என்னது, அங்கே குட்டியாக ஒரு ஐலாண்ட் இருக்கும் முட்டை மாதிரி. அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போகணும். அதுக்குள்ளே ஒரு பாஸ் இருப்பான். அந்த பாஸை நீங்கள் அடிக்கணும். அந்த பாஸ் அடிச்சுட்டு திருப்பி வந்து அவன்கிட்ட பேசணும். இருங்க அவன் வரானா வரமாட்டானா கைஸ். இன்றைக்கி சாயந்தரம் லைவ் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் லைவில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே சீக்கிரம் அவன் ஏறு. அவன் ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சு பறந்து போகிறானா? இல்லை, அப்படியே உக்காண்டான். சரி ஓகே நம்ம போவோம். அங்கே ஒரு ஐலாண்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போகணும். அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உள்ளே ஒரு பாஸ் இருப்பான். அவன் பாஸ் இருப்பானா இருக்க மாட்டானா? இருப்பான்னு நினைக்கிறேன். எவனும் இவனை அடிக்க மாட்டாங்க.
இவனை சும்மா ஒரு கொஸ்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஃபஸ்ட்டு போய் இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிடுவோம், அப்புறம் இவன் அடிப்போம் கைஸ். டொமேல் 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 நானே முடிச்சிடுவோம் போலையே. இருங்க, அவனும் இதுக்கோ கொஞ்சம் அட்டாக் போட்டுட்டோம், அவ்வளோதான். அவனுக்கும் மாஸ்ட்ரி ஏறிச்சுன்னா அவனும் கில் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு திருப்பி அந்த ரிச்மேன் அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ கொடுப்பான். அந்த கீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜங்கிளில் போடணும். இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். வண்டி திருப்பு, வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏய், திருப்பு 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 திருப்பு. வண்டி எங்கே வந்து திரும்புதுன்னு பாருங்க. ஒரு பவர் ஸ்டேரிங் இல்லையா வண்டிக்கு? ஓகே, அப்படியே நம்ம ரைட் சைடு போனோம்னா வந்துடும். சரி, லெஃப்ட்டு. ஐயோ, இவன் வேறு கீழே விழுந்துட்டான். அவனை விட்டுட்டு போயிடுவான். அவன் நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை கைஸ், சேபர்ஸ் வரதான் முக்கியம். ஓகே, வந்தாச்சு. நீங்கள் வந்து திருப்பி அந்த ரிச்மேன்ட்ட போய் நீங்கள் பேசணும். இருங்க, இங்கே வந்தீங்கன்னா அவன் இருப்பான், ரிச்மேன் இருப்பான். அவன்கிட்ட நீங்கள் பேசணும். இந்த மாதிரி நீ வந்து இது பண்ணதுக்கு, அவன் டிஃபீட் பண்ணக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு இது கொடுப்பான், கீ கொடுப்பான் ஒன்று. அந்த கீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜங்கிளில் போடணும். இங்கே ஸ்மோக் ஃப்ரூட் வச்சு தான் பறந்து போகணுமா? சரி போ. இந்தமும் இல்லை, இந்தமும் ஓகே. இந்த மூங்கில் டேமேஜ் உங்களுக்கு கைஸ். நான் இப்போ தான் ஸ்மோக் ஃப்ரூட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். டேமேஜ் உழுகுது. அதான் ஸ்மோக் ஃப்ரூட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். டேமேஜ் உழுகுது. இந்த மூளை கீழே என்னமோ பாம் மாதிரி போடுது கைஸ். இது போட்டானே டேமேஜ் உழுகுது. ஓகே, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பறக்குது கைஸ். இதை வச்சுட்டு இங்கேருந்து ஜங்கிளுக்கு வரதே விடிஞ்சிருச்சு. ஓகே, நீ நேராக அங்கே ஜியோலிஸுக்கு நீங்கள் கீழே போகணும். இதுங்க காட்டுறேன். அந்த ஒரு பட்டன் அமுத்தணும்ல கைஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹோல் காமிக்காது, இப்போ தான் இந்த ஹோல் காமிக்குது. இப்போ நீங்கள் இந்த கீ எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹோல் காமிக்குது. இந்த கொஸ்டின் நீங்கள் முடிக்கிறது உங்களுக்கு இன்ஸ்டிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சேபர் எக்ஸ்பர்ட்டு, இவனை டிஃபீட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ஸ்டிங் கொடுப்பான். இல்லைன்னா யூ ஆர் ஸோ வீக்னு சொல்லுவான். நீங்கள் மேக்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, யூ ஆர் ஸோ வீக் அப்படின்னு தான் சொல்லுவான், இந்த சேபர் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் டிஃபீட் பண்ணுற வரைக்கும். ஓகே, இப்போ போய் நீங்கள் கொடுத்தோம்னா இது ஓப்பன் ஆகிக்கும். பாஸ் இல்லையா? சரி, ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணி பாஸ் வந்தானே கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். அவ்வளோதான், பாஸ் வந்துட்டான். அங்கே பாருங்க கைஸ், அவன் வந்து ஃப்ளேம் ஃப்ரூட்டை வச்சு பழக்கிறான். ஓகே, இருங்க, நம்ம அப்படியே சைடில் நின்று அடிப்போம். சைடில் நின்று அடித்தாலும் அந்த சேபர் மூவ் போடுறான். பரவாயில்ல, நம்மளுக்கு ஹெல்த் அவ்வளோக்கா குறையில. டி என்ன கைஸ், ஒரே அடி அடிச்சிட்டான். என்ன ஹெல்த்து போக மாட்டேங்குது? எனக்கு தான்டா போகுது. அருமை. இதுங்க, நம்மளுக்கு அந்த ஸ்மோக் ஃப்ரூட்டை வச்சு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்போமே, இல்லை ஃபிஸ்ட்டே பண்ணுவோமா? பரவாயில்ல, ஃபிஸ்ட்டே பண்ணுவோம். 200 ஹானர் போச்சு கைஸ். ஏன் நீ பைரட்ஸ் எடுக்காமல் மெரைன்ஸ் எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி நான் செத்துக்கிட்டே இந்த மாதிரி பாஸை டிஃபீட் பண்ணுறப்ப செத்துட்டேன்னா எனக்கு பவுண்டி போகும். அதான் நான் மெரைன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அடி அடி அடி, இன்னும் கொஞ்சம் தான் போடு. இருங்க, அப்படியே அந்த செவுத்து ஓரமாக போய் அவ்வளோ. நான் சாகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஹெல்த்து ரீஜெனரேட் ஆயிரும். அவன் வர வரைக்கும் நான் கொஞ்சம் அடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். அடி 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 அடி. அவ்வளோதான் கைஸ், சேபர் ஸ்வாட் கிடச்சிருச்சு, அவனுக்கும் கிடச்சிருச்சு. இருங்க போய் காட்டுறேன். லெஜெண்ட்ரி ஸ்வாடு கைஸ், சேபர் இஸ் லெஜெண்ட்ரி ஸ்வாடு. ஓகே, கிடச்சிருச்சு, அவனுக்கும் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், பை ஃப்ரம் MGT. பை கைஸ். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.